வருவேன். ஏன் வெறி, ஏன் மக்கள்ரா. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் எனது வணக்கம். ஒரு நல்ல மனிதன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் பண்ண நல்ல விஷயங்கள்லாம் வெளியில தெரிய வருது. ஸ்டில் இன்னுமே பலருக்கு அவங்க பார்க்குற காட்சிகள்ல கேப்டன் இல்லையேன்னு வருத்தப்பட்டாலும் இந்த வீடியோ அந்த மாதிரி இருக்காது. இது அப்படியே விஜயகாந்த் சார் பத்தி வேற ஒரு முகமா இருக்கும். அடிச்சு சொல்ற எல்லாரும் பயங்கரமா ரசிப்பீங்க. இப்போ எல்லாத்தையுமே மறந்து ரிலாக்ஸா பாருங்க. விஜயகாந்த் சாரோட லைஃப் ஸ்டோரியை ஷார்ட்டா பார்த்துட்டு வந்துடலாம். 1952 மதுரையில கேப்டன் பிறக்கிறாரு. அப்பா அவரோட பேரு விஜயராஜ். கேப்டன் அவரோட 1வது வயதிலேயே அவங்க அம்மா ஆண்டாள் இழக்கிறாங்க. ஃபேமிலிலாம் சேர்ந்து அவங்க அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரே வீட்டுல கூட்டு குடும்பமா இருந்திருக்காங்க. விஜயகாந்த் சார் அவரோட பள்ளி பருவத்திலாம் ஹாஸ்டல்ல தான் இருந்திருக்காரு. வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க சொந்த அரிசி மேல விஜயகாந்த் சார் தான் கவனிச்சிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் சார் ஒரு நடிகன் ஆகணும்னு மெட்ராஸ் வந்திருக்காரு. என்னதான் அவர் வசதியான பின்னணியில இருந்து வந்திருந்தாலும் ஆரம்பத்துல சினிமா வாய்ப்புக்கான தேடல்களும் அதுல இருந்த கஷ்டங்களும் அதிகமாவே இருந்திருக்கு. நான் ரைஸ் மில்லேருந்து சென்னைக்கு வரும்பொழுது பொய் சொல்லிட்டு தான் இங்கே வரும். நான் ஏறாத வாசல் கரையாது. வரும்பொழுது நல்ல பவுடர் பூசிட்டு பஸ்ஸில் வருது, போகும்போது நடந்து போகும். ஏன்னா வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கதாநாயகன்னா நம்ம 4 பேர் பார்த்தா சான்ஸ் கிடைக்கணும். பல அசிங்கங்களை நான் தாங்கிக்கிட்டேன். பல பிரச்சனைகளை தாங்கி நான் சுற்றினேன். சினிமால கேப்டன் பிக் ஸ்டார் ஆன அப்புறமும் அவரை பொறுத்த வரைக்கும் படங்கள் வெற்றி அடைஞ்சா போதும் ப்ரொடியூசருக்கு நஷ்டம் இல்லாம இருக்கணும்னு குறிக்கோளா இருப்பாரு. அதே நேரத்தில் என்னை வாழ வைக்கிறவங்க தயாரிப்பாளருங்கிற முறையில் பார்க்கும்போது நான் நிறைய பேர்களை அறிமுகப்படுத்துறேங்கிற மன திருப்தி இன்னும் அதிகமாக இருக்கும். அவங்க நஷ்டப்படக்கூடாது. தயாரிப்பாளரோ விநியோகஸ்தரோ தியேட்டருக்கிறவங்க நஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்? பொறுத்த மட்டும் என்னுடைய ராவுத்தர் ஃபிலிம்ஸ் படத்திலமா இருக்கட்டும், கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே நான் புதுமுகங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் கேப்டனுக்கு அரசியல் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. 2005 கேப்டன் தேமுதிக கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் இருந்த வரைக்குமே ஏடிஎம்கே இல்லைனா டிஎம்கே இந்த 2 கட்சிகள் தான் மாத்தி ஆட்சி அமைச்சிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும் இல்ல கலைஞர் ஐயாவா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே தனித்தனியா எவ்வளவு பெரிய ஆட்கள். இவங்க ஆட்சியில இருக்கும்போது உங்க பண்ற தப்ப சுட்டி காட்டுறதா இருக்கட்டும் இல்ல நேரடியா மோதுறதா இருக்கட்டும், அது நம்ம கேப்டனால மட்டும்தான் முடியும். I am hero. My villains is Kalaignar. My Billy is Jayalalitha. கேப்டன் அரசியல் வந்ததே மக்களுக்கு நல்லது நடக்கணும்ன்ற நோக்கம் தான். இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன். என்ன ஆக போகிறது? நம்ம சொத்தை அழிஞ்சாலும் சரி, நம்மளுக்கு தேவை மக்கள். அவர் ஆட்சியில் இல்லைனாலும் ஆட்சியில் இருக்கிறவங்க அதை பண்ணணும். அப்படி இல்லைன்னா கலைஞருக்கு எதிரி யாரு? ஜெயலலிதா. ஜெயலலிதாவுக்கு எதிரி யாரு? கலைஞர். 2 பேருக்கு எதிரி யாரு? விஜயகாந்த். கலைஞர் சொன்னார கண்ணு கேட்டு எனக்கு கண்ணே தெரியல. நம்ம உனக்கு உங்களுக்கு கண்ணு தெரியாது, வயசு என்ன ஆயிடுச்சு. கேப்டன் அதிகமாக வச்சு ஃபன் பண்ணதே ஜெயலலிதா அம்மாவை தான். இவங்க உடனே எங்கள் அம்மா என்னடா உங்கள் அம்மா இங்கே ஒரு 100 பூரா நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிருக்கோம். சின்ன குழந்தை அம்மான்னு அழுகுதான். என்ன அம்மா எனக்கு நல்லா வருதும் வேண்டாம். முதலமைச்சர் கடிதம் தான் எழுத முடியும், வேற என்ன எழுதுவாங்க? அதே தான் எழுதி போட்டுக்கிட்டு கடிதம் எழுதுறாங்களா டைட் ஜூமா தான் ஸ்ரீராமஜி என்ன எழுதி. கேப்டனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஜெயா டிவினா அவங்க கிட்ட பிரஸ் மீட்ல பேசுறதே பிடிக்காம போயிருச்சு. ஜெயா டிவியில் இல்லை, நீங்கள் ஜெயா டிவி பேச மாட்டேன் சொல்லுங்க. எல்லாம் இல்லை கேள்விகள் நீங்கள் சார் விம்புக்குனே கேட்பாரு சார். ஜெயா டிவி விம்புக்குனே கேட்பாரு. உங்கள் பேட்டியெல்லாம் வேகமாக தேவையில்லாமல் கேட்டு போய் நீங்கள் கம்பன் இருக்கேன். இல்லாட்டி நான் திருப்பி கூட்டாக மாட்டேன் திருப்பி சார். ஜெயா டிவி கேள்வி நீங்கள் கேட்குற உரிமை இருக்கும்போது எனக்கு பதில் சொல்லணுங்கிற உரிமை இல்லை. எங்கே நீங்கள் பேசுறீங்க? மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னா கம்பன் இருக்க மாதிரியா தூக்கி அடிச்சிடும் பார்த்துட்டு. கேப்டன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எனக்கு இந்த ஆட்சியே பிடிக்கலன்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்குறீங்க? ஆட்சி பிடிக்கவே பிடிக்காது. போதுமா? கேப்டன் இவ்வளவு தூரம் பேசுறாருன்னா அவருக்கு அரசியல் ஆழமான புரிதல் இருக்கிறனாலையும் அதே அரசியல நிறைய விஷயம் தவறா நடக்குது, ஆட்சி சரியில்லைன்ற கோபம் தான். இங்கே சுதந்திரமாக யாருமே வேலை பார்க்கறது இல்லை சார். எல்லாம் நெருக்கடி காரணமாக பல்ல கடிச்சிக்கிட்டு ஏதோ காலத்தை ஓட்டுக்கிட்டு இருக்காங்க. தவிர நல்ல அரசியல் நடக்குதுன்னு மாத்திரம் நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு பத்திரிகை என்பது அவங்க நடக்கிற குற்றங்களை சுட்டி காட்டணும். நல்லா சுட்டி காட்டுங்க, தைரியமாக சுட்டி காட்டுங்க. அன்னைக்கு சொன்னவர் தான், இவர் சொல்லாததா? காமராஜரை திட்டாததான். நேரு குடும்பம் தான் ஆளணுமான்னு கேட்டவர் தானே. அவங்க வாரிசே வரணுமான்னு சொன்னவர் தான் இன்னைக்கு இவங்க வாரிசை இவர் கொண்டு வர்றாரு. ஆக நாட்டில் எல்லாமே கண்துடைப்பு நடக்குது சார். எனக்கு சுத்தமாக பிடிக்கிறது. மக்களுக்காக என்ன நீங்கள் குரல் கொடுக்குறீங்க? வேணுமா உடனே சொல்லுவாங்க இவன் சினிமா நடிகை, இவனுக்கு என்ன அரசியல் தெரியும்.
அவங்க சொல்கிறாங்கன்னு அதை பற்றி நான் சிந்திக்கல. அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் அதான், என்னை சினிமா நடிகன்னு சொல்லிட்டு போகலான்ட்டு மக்களை கொள்ளையடிக்கிற அரசியலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது தப்பு. ரிப்போர்ட்டர்ஸும் மீடியாவும் ஒரு ஆட்சி தவறா நடக்குதுன்னா அதை தவறுன்னு சுட்டி கட்டி எழுத மாட்டாங்க, பயப்படுறாங்க. கேப்டனுக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கும்? 2016 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா ஆட்சி பண்ணி இந்த கேள்வி நீங்க ஜெயலலிதா போய் கேட்க முடியுமா? கேட்கவே மாட்டீங்கல்ல, பயப்படுவீங்க பத்திரிகைகளை. கேப்டனை பத்தி எல்லாருமே அச்சடிச்ச மாதிரி சொன்ன ஒரே விஷயம், கோபம் வந்தால் நாக்கு முடிச்சிடும். கோவம் வந்தால் உடனே வெளியே காமிச்சிருவாரு. டப்புன்னு பேசிடுவார். நாக்கு மடிக்கிறது பதிலாக அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இந்த நாக்கை துருத்தனா பாருங்க. ஒரு 1000 பேர் இருக்காங்க, நம்ம தனியாக போகிறோமேன்ற எண்ணமே இருக்காது. அந்த இடத்துல விட்டா டேபிள் மேலே ஏறி போய் அவனை அடிச்சிடுவோம். அவ்வளோ கோவக்காரரா கேப்டன் அப்படின்னு பார்த்தா இதுக்கெல்லாம் கூட கோவப்படணும் அப்படின்னு இருந்துச்சு. ஷோ ஆர்கனைஸ் பண்ணவர் வந்து கொஞ்சம் பணம் கொடுக்காம ஏமாத்துறாங்க. நாங்கள்லாம் விஷயத்த சொல்லியாச்சு, வந்து அவனுக்கு தடவையாக தரமாட்டான்னு கேட்டார். அவன் ஏதோ நத்திங் டூயிங் தாட் போட்டு ஏதாவது பேசினான். நம்மளுக்கு சும்மாவே வந்து இங்கிலீஷில் பேசினாவே கோவம் வந்துடும். தமிழ் தெரிஞ்சு இங்கிலீஷில் பேசினா கோவம் வந்துடும். இப்போ என்னென்ன பேசுங்க அந்த ஆள்கிட்ட, எந்த ஃப்ளோரல் ஷூட்டிங் ஏன் விஜய் நீங்கள் பேச மாட்டீங்களா? இல்லை அந்த ஆளுக்கு மூஞ்சி பார்த்து இங்கிலீஷ் தான் தெரியுற மாதிரி இருக்குது, நீங்கள் போய் பேசுங்க. நீ என்னன்னால கோபிநாத் அண்ணா சொன்ன விஷயம் பயங்கரமா இருந்துச்சு. கிரவுண்டில் மேடை போட்டு அதில் அந்த திருமணங்கள்லாம் நடக்குது. இவர் இறங்குறதுக்கு வழி ஏற்படுத்துறதுக்கு ஒரு 20 பேர் போய்ங்கிறாங்க. ஏதோ பண்ணி இந்த டோர் அப்படி நவத்தி ஒரு கேரக்டர் கார்லேருந்து குதிக்கையிலே வேட்டி மடிச்சு தான் இருந்துச்சு. இந்த சைடில் கம்பு ஊனிருப்பாங்கல்ல, இப்படி உருனர். ஆனால் ஒருத்தர் மேலே அடிபடலைங்க. ஒரு பெஸ்ட் ஸ்டண்ட் பர்ஃபார்மருங்கிறது அதுதான். ஒருத்தர் மேலே அடி விழுகலை. அந்த அதட்டல் மிரட்டல் எப்படி 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 பாயிறார். அப்படியே கூட்ட அப்படியே தெரிஞ்சு காப்சி பண்ணிருக்கணுங்கிறாரு. அப்படியே அவ்வளோதான், ஃபுல்லாக ஒதுங்கி ஒத்த ஆள் அப்படியே வர்றாரு. ஒத்த ஆள் யாரும் இல்லை உள்ள. ஆச்சரியம். இதே மாதிரி ஒரு விஷயம் சிவாஜி சார் இறுதி ஊர்வலத்திலையும் நடந்திருக்கு. அப்பயும் கேப்டன் தான் இறங்கி போய் சம்பவம் பண்ணியிருக்காரு. நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஆள், ஒரே ஆள் சிங்கம் மாதிரி நிற்கிறான், சுத்தி 100 பேர். வேட்டி மடிச்சு கட்டி அந்த நாக்கை மடிச்சு உள்ள இறங்கிட்டு வரது. குதிக்கையிலே வேட்டி மடிச்சு தான் இருந்துச்சு. மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இறங்குவேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. மேடைகளில் எப்போவுமே விஜயகாந்த் சாருக்கும் கேமராமேனுக்கும் ஒரு பந்தம் இருக்குன்னே சொல்லலாம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம், மேடையில் விட்டுருக்கும் வணக்கம், போட்டாங்கிறப்பருக்கு வணக்கம். என் வந்திருக்க எல்லாருக்குன்னா நீ எல்லாரும் தான் போட்டாங்கிறப்பரு தனித்தனியாக சொல்லக்கூடாது. யாரை விட்டு போயிடலாம், ஏன் என்னை விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்கிறது தான் எல்லாருக்கும் வணக்கம்ன்றேன். கேமராமேனோட பேசுறது இங்கே மட்டும் இல்லை, எல்லா மேடைகள்லையுமே. காசு கொடுத்துருக்கோம், அம்மா சும்மா கூட காசு கொடுத்து தான் கொடுத்துருக்காங்க மக்களே. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு இப்படி ரொம்ப தூக்கிட்டேன்ல. இன்னைக்கு என்ன வேலை ஏன் இப்படி எந்திரிச்சு ஒரு எடுக்கிறாரு போட்டா உட்காந்து எடுக்கல, நான் தான் தெரியல. தமிழ்நாடு எலெக்ஷன் ஒரு ஸ்டேஜில் விஜயகாந்த் சாரை கேமராமேன்ஸ்லாம் அழுகிற மாதிரி ஸ்டில் கொடுங்கன்னு கேட்பாங்க. விஜயகாந்த் சாரும் கேமராமேனுக்காக அந்த மாதிரி பண்ணுவார். அடுத்தடுத்த மேடைகளில் கேமராமேன்ஸ்லாம் கேப்டன் கிட்ட ஃபோட்டோன்னு கேட்டாலே அந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சு கேமராமேன்லாம் பதற விட்டா இருக்கு. கேப்டன் அந்த ஸ்டில் கொடுத்ததை மறக்கவே இல்லை. ஸ்டேஜில் மைக்கு கிடைச்சாலே ஏற்கனவே அழுகிற மாதிரி ஒரு ஸ்டில் வேணும்னு கேட்டாங்க. கேப்டன் பல இடங்களில் ஜாலியான மனிதர்னு நினைக்கிறேன். இதை பாருங்களேன். 2016 அதிமுக மாற்றா எந்த கூட்டணியில எந்த கட்சி ஆட்சிக்கு வருது அது எனக்கு எப்படி தெரியும்? நான் ஜோசியமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றதுக்கு விஜயகாந்த் சார் பத்தி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வர எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு போடுவாருன்றதுதான். ஆனா அது சாதாரண விஷயம் கிடையாது. டெய்லி பேசிஸ்ல வர எல்லாருக்குமே 3 வேளையும் அன்லிமிட்டடா சரிக்கு சமமான சாப்பாடு கொடுக்கணும்ன்றது ரொம்ப கஷ்டம். விஜயகாந்த் சாருக்கு சரிக்கு சமமான சாப்பாடு கொடுக்கணும்ன்ற விஷயம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அகல் விளக்குக்கு அப்புறம் ஒரு படத்தில் நடிக்கும்போது என்னை சாப்பிட கை வைக்கும்போது கதாநாயகி வந்துட்டான், வாங்க நாங்கள் மார்க்கெட்டில். இப்போ சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்களே நினைக்கும் பொழுது சாப்பாடு நல்லா போடணும், முதல் இலை போட்டு சோறு போடணும் கொண்டு வந்தது அது நான் தான். அதில் சொல்லிக்கிற கௌரவமாக இருந்தாலும் சரி, நான் என்ன சாப்பிடணும் அதுதான் எல்லாரும் சாப்பிடணும். அந்த விஷயம் வளர்ந்து வீடு ஆஃபீஸ்னு எல்லா இடத்துலையுமே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சினிமா சம்மந்தப்பட்ட அவனுக்காவது பசிக்குதுன்னா விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்க்கு போகலாம்.
காலையில் போனால் டிஃபன் கொடுத்துருவோம், மத்தியானம் போனால் பிரியாணி, நைட்டு போனால் டிஃபன் கொடுத்துருவோம். அப்படி போட்டே இருப்பாங்க. வரவங்க போகிறவங்களும் சாப்பாடு கொடுக்குறோம். ஜெயபிரகாஷா சொல்றது கேளுங்களேன். ஹோட்டல் லாபியில் நின்று ஃபோட்டோ எடுக்க அவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவரை பார்க்குறதுக்கு, அவர் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. 8 மணி என்னமோ ஆரம்பித்தார். நான் இறங்கி சும்மா அப்படியே ஒரு நடந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். மைல் கணக்கில் நிற்குது. இவர் சாப்பிடல, டீ பிரேக் எடுக்கல, எதுவும் பண்ணலைங்க. அப்படியே நின்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் இழுத்து ஃபோட்டோ எடுத்து போய் சாப்பிட்டு போ. இது அது ஒரு முரட்டுத்தனமான ஒரு பாசத்தோடு சொல்கிறது இருக்கு இல்லையா. நைட் வரைக்கும் போச்சு. சாப்பாடு போடுறதை தாண்டி சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிட்றாங்களான்னு கவனிக்கிறது இருக்குல்ல, அதுக்கெல்லாம் அவருக்கு என்ன பேர் சொல்கிறதுனே தெரியல. அவர் தன்னுடையிலே பார்ப்பதை விட அடுத்தவர்களிலே தான் பார்த்துக்கிட்டே இருப்பார். இது அப்படிம்பாரு. பாரு கறியில் பாரு குறையுது, பாரு கூட்டில் பாரு குறையுது, பாரு கீரை கூட்டு நல்லா இருக்குது, இப்படி அடுத்தவங்க இலையே பார்த்துக்கிட்டு இருப்பார். கேப்டன் தன்னை பற்றி அவர் சொன்னதை விட அவர் கூட பழகினவங்க அவரை பற்றி சொல்கிறது தான் அதிகம். கேப்டன் அவர்கள் படத்தில் மட்டும்தான் துணை நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் பூஸ்ட், ஹார்லிக்ஸ், சரணி அப்படி கொடுத்து வேடிக்கப்பட்டார். அதாவது கேப்டனை பற்றி யாரெல்லாம் சொல்லணும் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம், அவரை பற்றி சோரே சொல்லுங்க. நிறைய சாப்பாடு போட்டு எல்லாம் அவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அவர் அலுவலகத்தில் நிறைய பண்ணியிருக்கிறார். சாப்பாடு போடுறதுல மண்ணை என்னென்ன யாருக்கு என்னென்ன சாப்பாடு வேணும், இப்படி வேணும், அவனுக்கு என்ன வந்துச்சு, அவன் சாப்பிட்டானா இவன் சாப்பிட்டானா எல்லாரும் கேட்பாரு. இவரால் நான் நல்லா இருந்தேன், அவரால் நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு சில பேர்த்து தான் சொல்ல முடியும். பல பேர் நல்லா இருந்தது கேப்டனால மட்டும்தான், அது உறுதியாக சொல்ல முடியும். எத்தனை பேர் படிக்க வச்சிருக்காரு விஜயகாந்த்னு கணக்கு இல்லை சார். அவரால் டாக்டர் ஆனவங்க, இன்ஜினியர் ஆனவங்க, எவ்வளோ படித்தவங்க நிறையா இருக்காங்க. அவரால் உதவி பெற்றவங்க நிறையா இருக்காங்க. அவரே என்ன சொல்லுவார்னா, நான் நல்ல நடிகன்னு பேர் வாங்கிறத விட நல்ல மனிதன் என்னை சொல்லணும். கேப்டன் மக்களாகி நமக்கு சொன்ன நல்ல விஷயம் நிறைய இருக்கு. கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்லை, சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. விஜயகாந்துக்கு எப்படின்னா மனசுல பட்டா பேசுவேன், எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க என்னென்னங்கிறது. அதுதான் நான் மெயினாக வந்து பண்ணியிருக்கேன். இதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன், உறுதியாக நான் பண்ணித்தரேன். நான் நல்லா இருந்தா உங்க எல்லாரையுமே நல்லா இருக்க வைப்பேன். சரி, நம்ம இருக்கிற காலத்து வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுமோ இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும். எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா, அது இருக்கும்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். என்னை பொறுத்த மட்டும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே எனக்கு உதவணும். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா கேப்டன் மக்களுக்காக தான் வாழ்ந்திருக்காரு. வாழ்ந்தான் விஜயகாந்த் வாழ்ந்தான்னா மக்களுக்காக தான் இருக்க வேண்டும். என் உடல் பொருள் ஆவி எல்லாமே இந்த மக்களுக்கு. அது என் மக்களுக்கு இந்த துரோகம் யாராவது பண்ண விடவே மாட்டான்னு இந்த விஜயகாந்த். இனிமேலும் உங்களுக்காக தான் நான் இருப்பேன். நான் அழிந்தால் நான் மட்டும்தான் அழிவேன், உங்களை அழிய விடவே மாட்டேன். எனக்கு அதெல்லாம் பயங்க என்ன, செத்த 6க்கு 3 தானே, அதுக்கு மேல என்ன வர போகுது? நம்மளுக்கு தேவை மக்கள். இந்த மக்களுக்காக யாராவது ஒருத்தர் செத்துன்னு அதுல என்னுடைய பேர் இருக்கட்டும். இன்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில்